கோல்டு காயின் வந்து நீங்க வாங்குறீங்கன்னா, ஒரு சார்ஜஸ் வரும் இல்லையா? அதே மாரி கோல்டு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 1 கிராம்ல மெலிசா ரெக்டாங்கில் ஷேப்ல இருக்குங்க. சப்போஸ் அத வாங்குனீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கா கேட்டீங்கன்னா, ஆமா சின்ன சேஞ்சஸ் வருதுங்க. ஒரு இடத்துல கேள்விப்பட்டா 2.5% போடுறாங்க. அந்த வேல்யூ அடிஷன் அதாவது மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் நம்ம பேசுவோம் இல்லையா? இத வந்து. இன்னொரு கடையில அதையே 4% போடுறாங்க. பட் காயினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட இடத்துல 2% தாங்க போடுறாங்க வேல்யூ அடிஷன். இப்போ 1 கிராம்ல வந்து நீங்க இந்த பார் வாங்க போறீங்க அப்படின்னா, வீடியோ எடுக்கிற அன்னைக்கு கோல்டு பிரைஸ் 1 கிராம் ரூ. 14,229. இதில 2.5% வந்து வேல்யூ அடிஷன் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் வாட்டெவர் அவங்க பில்ல உங்களுக்கு விஏன்னு தான் இப்பலாம் போடுறாங்க. சரிங்களா? இப்போ சிம்பிள் கால்குலேஷன் என்ன தெரியுமாங்க? கோல்டு பிரைஸ் இன்டூ அவங்க என்ன பெர்சன்டேஜ் சொன்னாங்க? 2.5 அப்புறம் டிவைடட் பை 100 போடுங்க. இப்போ இந்த 14,229 மல்டிப்ளை 2.5 அப்படி போட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் என்னவா இருக்கும்னா, ரூ. 35,572.50 வரும். இத டிவைடட் பை 100 அப்படியே போட்டிங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா, ரூ. 355.72 இதுதான் உங்களுடைய அந்த 1 கிராம் கோல்டு பாருக்கான வேல்யூ அடிஷன் சார்ஜ் 2% வந்து ரூ. 355.72 இத எடுத்து கோல்டு பிரைஸோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன இருக்கும்னா, ரூ. 14,584.72 இப்போ கிடைச்சிருக்க இந்த டோட்டல் இருக்குல்ல, கோல்டு பிரைஸ் ப்ளஸ் வேல்யூ அடிஷன் இந்த நம்பருக்கு தான் வந்து இந்த காசுக்கு தான் வந்து 3% ஜிஎஸ்டி. ஸோ ஆஸ் அ சேம் சிம்பிள் கால்குலேஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த நம்பரை அகெயின் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 3% ஜிஎஸ்டி ஓகேங்களா? ஸோ ரூ. 14,584.72 இன்டூ 3 போட்டிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா, அந்த இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நம்பர் ரூ. 43,754.16 அதை டிவைட் பை 100 அப்படி போட்டிங்கன்னா, ரூ. 437.54 கிடைக்குங்க. இதுதான் உங்களுடைய 3% ஜிஎஸ்டி. இப்போது இது 3% ஜிஎஸ்டி என்ன கிடைச்சிருக்கோ, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ரெடி நகையோட விலை ப்ளஸ் வந்து அந்த சைக்கிள் சேதாரம் சொல்லுவோம் இல்லையா? வேல்யூ அடிஷன் இதை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ரூ. 14,584.72 இதோடு வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா, இந்த 3% ஜிஎஸ்டியை வந்து ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது ரூ. 437.54 ஆட் பண்ணிங்கன்னா, ரூ. 15,022.26 வருங்க. ஸோ இதே சப்போஸ் உங்களுக்கு வேல்யூ அடிஷன் அந்த கடையில் 4% போடுறாங்கன்னா, ரொம்ப சிம்பிள். கோல்டு ப்ரைஸ் இன்டூ அந்த 4% 4 போட்டுக்கோங்க. ஸோ ஒரு நம்பர் கிடைக்கும். அதை டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 4% வேல்யூ அடிஷன் எவ்வளோன்னு கிடைக்கும். அது கோல்டு காயின் பொறுத்திருக்கும் இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 2% தான். இந்த பார் ஃபார்ம் அதாவது சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரல இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடையில் விசாரிக்கும்போது 4% இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன். ப்ரீவியஸாக நான் 2.5% கேள்விப்பட்டேன். மேபி இதை மட்டும் நீங்கள் கடையில் கேட்டுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார் ஃபார்மில் வாங்குறத விட நீங்கள் காயின் வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஒரு 0.5% அட்லீஸ்ட் வந்து சேவ் ஆகும். இல்லை 4% போடுற கடைங்களில் உங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே பாதிக்கு பாதி ஆகும். 2% தான் காயினுக்கு வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டு பியூரிட்டி, கோல்டு டைப்ஸு, கோல்டு காயின், கோல்டு ஜுவல், அப்புறம் கோல்டு காயின் செல் பண்ணிங்கன்னா என்னென்ன சார்ஜஸ் வரும், என்ன அமௌண்ட் கிடைக்கும், இப்படி கோல்டு சீரிஸ் பற்றி நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு 4-5 வீடியோஸ் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றிகள்.